ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சங்கீதம் 147:11. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவர். அவர் நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறார். நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் அவரது வழிநடத்தலையும் அவரது பிரசன்னத்தையும் நமது வாழ்வில் அனுதினமும் உணர்ந்து கொள்ளலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. நமக்குள் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கிறதா? நான் விரும்புகிறதை, நான் எதிர்பார்க்கும் நன்மைகளை அவர் எனக்கு செய்ய வேண்டும் என நினைக்கும் அன்பு பிள்ளையே, உனக்குள் கர்த்தருக்கு பயப்படும் இதயமும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் வாஞ்சையும் இருக்குமானால் நொறுங்குண்ட உன்னை குணமாக்குவார், காயங்களை கட்டுவார். நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கும் ஆண்டவர், மிருக ஜீவன்களையும் காக்கை குஞ்சுகளையும் போஷிக்கும் தேவன் தமது சாயலாக சிருஷ்டித்த உன்னையும் போஷிப்பார், தேவைகளை சந்திப்பார், விருப்பங்களை நிறைவேற்றுவார். இன்றே கர்த்தருடைய பாதத்தில் உன்னை முழுமையாக ஒப்புக்கொடு. அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ உன்னை ஒப்புக்கொடு. உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும் என்று வாழாதே. உன்னை போல் பரிதபிக்கப்படுகிறவர்கள் ஏராளம். தசமபாகம் காணிக்கைகளை தவறாமல் கொடுக்கிறேன் என்று திருப்திப்பட்டுக் கொள்ளாதே. சுய விருப்பங்களை தள்ளிவிட்டு தேவனுடைய விருப்பம் செய்யும்படியாக ஒப்புக்கொடு. உன்னையும் பிரியமானவளே என்று அழைப்பார். ஜெபம் செய்வோம். தம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர் மேல் பிரியம் வைக்கும் பரலோக பிதாவே, அப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தந்து உமது கிருபைக்கு காத்திருந்து பலனடைய எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, கடினமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் எங்களை உம்மிடத்திலிருந்து பிரித்து விடாதபடி விசுவாசத்தோடு சத்தியத்தை கை கொண்டு கீழ்ப்படிந்து வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, அனுதின வாழ்வில் உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு பிரியமான வழியில் நடக்கவும், துன்மார்க்கமான வழிகளை விட்டு விலகவும், பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் எங்களுக்கு உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் அனுதின கடமைகளில், சமூக வாழ்வில், குடும்ப உறவில் துன்மார்க்கமான செயல்களை விடுத்து பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீர் கவலையோடு வாழும் மக்கள் வாழ்வில் கர்த்தருடைய கரம் இடைப்பட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினை நாவியின் கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தால் துரத்தப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து சமாதானமாக வாழவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து ஆசீர்வாதமாக வாழவும், வாலிப பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் சாத்தானின் கட்டுகளுக்கும் தங்களை விலக்கி ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படவும், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் விருத்தி அடையவும், ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கவும், நன்மை செய்கிறவர்களாக வாழவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் வீண் செலவினங்களுக்கு தங்களை விலக்கி காத்துக் கொள்ளவும், கடனை தீர்ப்பதற்கான வழி கிடைத்திடவும் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், ஓரின சேர்க்கைக்காரர்கள், வரதட்சணை கொடுமை செய்கிறவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், தீயவர், பொய்யர், ஏமாற்றுக்காரர்கள், கையூட்டு வாங்குகிறவர்கள், ஊழல் செய்கிறவர்கள், அதற்கு துணையாய் இருப்பவர்கள் மனம் திரும்பவும் தங்கள் பாவ வழிகளிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபட்டு வேதனை துன்பத்தோடு வாழும் கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கும், காத்திருக்கும் பிள்ளைகளுக்கும், பதவி உயர்வை எதிர்பார்க்கும் பிள்ளைகளுக்கும் தேவரீர் அவர்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை பெற்றிட, நன்மை செய்கிறவர்களாக வாழ, சமாதானமாய் வாழ தேவன் வழிநடத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணை தந்தளவும், கர்ப்பமான ஸ்திரீகளுக்கு கரு ஆரோக்கியத்துவம் வளரவும், குறித்த காலத்தில் சுகப்பேர் உண்டாகவும், நெடுங்காலமாய் பிள்ளை செல்வத்துக்காக கண்ணீரோடு காத்திருக்கும் தம்பதியருக்கு இரக்கம் செய்து சந்தான விருத்தியடைய செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் உள்ள மக்கள் சமாதானமாய், அமைதியாய், பாதுகாப்பாய் வாழவும், உணவு பற்றாக்குறை உள்ள நாடுகளில் மக்கள் பாதுகாக்கப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும், மத ரீதியாக மக்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள் மனம் திரும்பவும், அண்ட நாடுகளோடு எங்கள் தேசம் ஐக்கியத்தோடு வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷினரிகள், ஊழியர்கள், ஊழிய பொறுப்பாளர்கள், அவர்தம் குடும்பத்தினர் பாதுகாப்பாய் வாழவும்,
அனுதின தேவைகள், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியவும், மூட பழக்க வழக்கங்களிலிருந்து, மாந்திரீக கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், ஆளுமை பொறுப்பில் உள்ளோர் உண்மை, நீதியாய், நேர்மையாய் செயல்படவும், மக்கள் அமைதலாக வாழவும், வளமான தேசம் உருவாகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.